ஹலோ எவ்ரிவான், ஐம் ராஜ். வெல்கம் டு அவர் சேனல். உயிரி உலகம் அப்படின்ற பாடத்தை தான் இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இந்த ஒரே வீடியோவில் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைப்புகளையும் நான் உங்களுக்கு கவர் பண்ண போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் நடத்தக்கூடியது உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, பயாலஜியில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஆன்லைன் கோர்ஸ் நீட் பயோ பூஸ்டரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியமுக்கு தனித்தனியாக நான் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறேன். யாராவது விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், இதுக்கு நீங்கள் கால் பண்ணலாம், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ உயிரி உலகம்னா என்ன, இந்த பாடத்தை பற்றி நான் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத பார்க்கணும். உயிரி உலகம், இதில் உலகம்னா என்ன அப்படின்றது கண்டிப்பாக அதுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உலகம் அப்படின்றதுக்கான பொருள் என்ன, உயிர் உள்ளவை மற்றும் உயிரற்றவை இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடியதை தான் நம்ம உலகம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பூமியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய உயிரற்றவை மற்றும் உயிர் உள்ளவையெல்லாம் காணப்படும். இந்த ஒட்டுமொத்த அமைப்பை தான் நம்ம உலகம் அப்படின்னு சொல்கிறோம். உயிரி உலகம் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன, உயிரினங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து உயிர் உலகம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உயிர் உலகம் என்பது நுண்ணுயிர்கள், தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்களை உள்ளடக்கியது. இது மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த ஜீவராசிகள் உயிரினங்களையும் உள்ளடக்கியது. ஒரு சின்ன நுண்ணுயிரிலிருந்து இப்போ நம்ம மேம்பட்ட உயிரினமாக கருதக்கூடிய மனிதன் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உயிரினங்களையும் ஒன்று சேர்த்து நம்ம உயிரி உலகம் இல்லைன்னா உயிர் உலகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ உயிரினங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில தனித்துவமான பண்புகள் இருக்கும். இப்போ ஒரு சில உயிரினங்களாக இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியாக்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்குன்னு சில தனித்துவமான பண்புகள் இருக்கும். மீன்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில தனித்துவமான பண்புகள் இருக்கும். தாவரங்களுக்கும் சில தனித்துவமான பண்புகள் இருக்கும். அப்போது ஒவ்வொரு உயிரினங்களும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி, சுற்றுச்சூழலை உணரும் திறன், இனப்பெருக்கம் போன்ற தனித்துவமான பண்புகளை கொண்டுள்ளது. அப்போ ஒவ்வொரு உயிரினமும் அது எந்த இடத்துல வாழுது, அது எந்த மாதிரியான சூழ்நிலையில் வாழுது, இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்து அதுக்குன்னு ஒரு சில தனித்துவமான பண்புகள் இருக்கும். இப்போ மீன்களுக்கெல்லாம் நீரில் நீந்தக்கூடிய பண்புகள் இருக்கும். தாவரங்களுக்கு செல்கள் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் செல் சுவர் அப்படின்றது காணப்படும். விலங்குகளில் அந்த மாதிரி செல் சுவர் காணப்படாது. இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அது இருக்கக்கூடிய இடம் மற்றும் அது வாழக்கூடிய முறையின் அடிப்படையில் சில தனித்துவமான பண்புகளை பெற்றிருக்கோம் அப்படின்றத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த பாடத்தில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா இந்த உயிரி உலகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, நிறைய உயிரினங்களை ஒன்று சேர்ந்தது தான் இந்த உயிரி உலகம். இந்த உயிரினங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில பொதுவான பண்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, அந்த பண்புகள் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கி சொல்ல போகிறேன். அடுத்ததா இந்த உயிரினங்களில் ஒரே ஒரு உயிரினம் மட்டும் கிடையாது, பல வகையான உயிரினங்கள் நம்மளுடைய பூமியில் இருக்குது. ஸோ அப்போ அந்த பல்வகை தன்மையை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எவ்வளோ உயிரினங்கள் இருக்குது, இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் இருக்கும்போது அந்த உயிரினங்களை பற்றி எப்படி நம்ம எளிமையாக படிக்கிறது, ஒரு புதிய உயிரினத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படி, அதுக்கு எப்படி நம்ம பெயர் கொடுக்கணும், இந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு இந்த பாடத்தில் சொல்லித்தரப்போகிறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா வகைப்பாட்டு படிநிலைகள் அப்படின்னு சொல்லுவோம், அது என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாடத்தில் இந்த 3 தலைப்புகளை பற்றி தான் நம்ம தெளிவாக விவாதிக்க போகிறோம். சரி வாங்க, அதெல்லாம் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். பாட உள்ளடக்கம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மொத்தம் 3 டாபிக்ஸ் தான் இருக்குது. முதல் டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உயிரினங்களின் பொது பண்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உயிரினங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்குன்னு ஒரு சில தனித்துவமான பண்புகள் இருக்கும். அதில் முக்கியமாக ஒரு 5 பண்புகளை பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க என்சிஆர்டியில். சரிங்களா, இப்போது என்சிஆர்டி புக்கில் இந்த டாபிக் இருக்காது, ஆனால் நீட் எக்ஸாமில் சிலபஸில் இந்த டாபிக் இருக்குது. அதனால் கண்டிப்பாக உயிரினங்களின் பொது பண்புகளை பற்றி படிக்கணும். ஒரு 5 பண்புகள் இருக்குது, அது என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அடுத்ததா உயிரின உலகின் பல்வகை தன்மை. இப்போ உயிர் உலகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பல வகையான உயிரினங்கள் இருக்கு. ஸோ அந்த பல்வகை தன்மை என்ன, அதை எப்படி நம்ம ஒரு புதிய உயிரினத்தை கண்டுபிடிக்கிறது, பெயர் கொடுக்கறது, இந்த விஷயங்களை நம்ம 2வது டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, 3வது டாப்பிக்கில் வகைப்பாட்டு பிரிவுகள், இது என்ன அப்படின்றத நடத்தும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 3 டாப்பிக்கை தான் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக உயிரினங்களின் பொது பண்புகள், என்னென்ன பண்புகள் உயிரினங்கள் கிட்ட இருக்குது, அதை பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். உயிரினங்களின் பொது பண்புகள். பொது பண்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நிறைய பண்புகள் இருக்குது. சரிங்களா, நம்ம சின்ன கிளாஸஸ் எல்லாம் படிச்சிருப்போம். ஒரு உயிரினம் அப்படின்னா வளர்ச்சி அடையணும், இனப்பெருக்கம் செய்யணும், சூழலுக்கு ஏற்ற மாதிரி துலங்கல்களை வெளிப்படுத்தணும், உணவு உட்கொள்ளணும், அந்த உணவை செரிக்கணும், இந்த மாதிரி நிறைய பண்புகளை நம்ம சொல்லிக்கிட்டு போகலாம்.
அதில் முக்கியமாக வந்து ஒரு 5 பண்புகள் இருக்குது. அதை தான் நம்ம வந்து இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த 5 பொது பண்புகளை நம்ம 2 குழுக்களாக நம்ம வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து என்னென்னா சிறப்பு பண்புகள், மற்றொன்று 2வது ஒன்று இருக்குது. அதை நம்ம வரையறுக்கும் பண்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பொது பண்புகளை நம்ம 2ஆக வந்து பிரிக்கலாம். முதல்ல நாம் சிறப்பு பண்புனா என்ன, இதை பற்றி நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம். அதன் பிறகு வரையறுக்கும் பண்பை பற்றி நான் அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிறப்பு பண்பு, இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இது உயிரினங்களிலே காணப்படக்கூடிய பண்பு. இது உயிரினங்களின் சிறப்பு பண்பாகும். ஒரு பண்பை நம்ம எடுத்துக்கலாம். அந்த பண்பை நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பண்பு வந்து உயிரினங்கள் கிட்ட வந்து காணப்படும். உயிரினங்கள் கிட்ட காணப்படக்கூடியதால இதை நம்ம சிறப்பு பண்புகள் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் சில உயிரினங்களில் இப்பண்புகள் விதிவிலக்காக இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பண்புகள் வந்து இல்லாமல் கூட சில உயிரினங்கள் வந்து இருக்கலாம். எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா இனப்பெருக்கத்தை பற்றி சொல்லலாம். இப்போ மனிதர்களை எடுத்துக்கலாம். மனிதர்கள் இடையில இனப்பெருக்கம் வந்து செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இனப்பெருக்கம் வந்து செய்ய முடியும். அப்போ இனப்பெருக்கம் அப்படின்றது மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு பண்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன் இதை நான் சிறப்பு பண்பு அப்படின்னு சொல்கிறேன், ஏன்னா இந்த பண்பு வந்து சில உயிரினங்கள் கிட்ட வந்து இருக்காது. இனப்பெருக்கம் செய்ய முடியாத மனிதர்களும் வந்து இருக்காங்க. ஒரு சில ஜோடிகளால் இனப்பெருக்கம் அப்படின்றது வந்து செய்ய முடியாது. அவங்களால வந்து குழந்தை வந்து பெற்றுக்க முடியாது. மலட்டுத்தன்மையோடு வந்து இருப்பாங்க. அதனால் நான் இனப்பெருக்கத்தை என்ன சொல்கிறேன், சிறப்பு பண்பு அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஒரு பண்பு உயிரினங்கள் கிட்ட வந்து காணப்படும். அந்த பண்புகள் இல்லாத கூட சில உயிரினங்கள் வந்து இருக்கலாம். அதனால் இனப்பெருக்கம் அப்படின்றத ஒரு சிறப்பு பண்பு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று நம்ம அதை வேறு மாதிரி நம்ம சொல்லலாம். எப்படின்னா, இப்போ உயிரினங்கள் கிட்ட காணப்படக்கூடிய அந்த பண்பு வந்து உயிரற்றவைகிட்டையும் வந்து காணப்படலாம். அந்த மாதிரி காணப்பட்டாலும் அதை நம்ம சிறப்பு பண்பு அப்படின்னு தான் சொல்கிறோம். எடுத்துக்காட்டு வளர்ச்சியை நம்ம சொல்லலாம். இப்போ வளர்ச்சி அப்படின்றது உயிரினங்கள் கிட்ட காணப்படும். சிறியதாக இருந்து உடல் அளவோ இல்லை எண்ணிக்கை அளவுலையோ வந்து பெருக்கம் அடைஞ்சிச்சுன்னா அதை நம்ம வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம பிறக்கும்போது ஒரு 3 கிலோ இடையில இருப்போம். இப்போ வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 50 கிலோவோ இல்லை ஒரு 60 கிலோவோ நம்மளுடைய உடல் எடை அப்படின்றது வந்து அதிகரிச்சிருக்கும். அப்போ உடல் எடை அதிகரிக்கிறது நம்ம ஒரு வளர்ச்சி அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்கிறோம். அதே மாதிரி இந்த வளர்ச்சி அப்படின்றது உயிரற்றவைகள்லையும் வந்து காணப்படுது. இப்போ ஒரு சின்னதாக ஒரு மலை இருக்குன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மலையோடைய அளவு அப்படின்றது அதிகரிச்சிருக்கு. அதுக்கு காரணம் வெளியிலேருந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் வந்து இது மேலே படிஞ்சு இதோடைய வளர்ச்சி, இதோடைய அந்த உயரம் அப்படின்றது வந்து அதிகரிச்சிருக்கு. எடை அப்படின்றது வந்து அதிகரிச்சிருக்கு. அப்போ இதை நம்ம வளர்ச்சி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அப்போது உயிரற்ற பொருட்கள்லையும் உயிரற்றவைகள்லையும் இந்த பண்பு அப்படின்றது வந்து காணப்படுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பண்புகளை தான் நம்ம சிறப்பு பண்புகள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சிறப்பு பண்புகள்னால் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? உயிரினங்கள் கிட்ட காணப்படக்கூடிய பண்புகள், சில உயிரினங்கள்லாம் அந்த பண்புகள் இல்லாமல் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பண்புகள் உயிரற்றவைகள்லையும் வந்து வெளிப்படலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பண்புகளுக்கு பேர் தான் சிறப்பு பண்புகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு 2 பண்புகள் இருக்குது. ஒன்று வளர்ச்சி, மற்றொன்று இனப்பெருக்கம். சரி, இந்த 2 பண்புகள் ஒவ்வொன்றத்தை பற்றியும் நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். முதல்ல நம்ம வளர்ச்சியை பற்றி பார்க்கலாம். வளர்ச்சி அப்படின்றது என்ன? முன்னாடி சொன்ன மாதிரி எடை வந்து அதிகரிச்சிச்சு அப்படின்னா அதை நம்ம வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இல்லை உயிரினங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்தாலும் அதை நம்ம வளர்ச்சி அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ எடுத்துக்காட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே ஒரு செல் இருக்குது, சரிங்களா? இந்த ஒரு செல் அப்படின்றது 2 செல்லாக வந்து பகுப்படைஞ்சிருச்சு. அப்போ இந்த ஒரு செல் அப்படின்றது 2 செல்லாக பகுப்படையுது இல்லையா? இதை நம்ம வளர்ச்சி அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு விலங்கை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தவளையோட கருமுட்டை வந்து இருக்குது. இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொறிச்சு வளர்ச்சி அடைஞ்சு ஒரு பெரிய தவளையாக வந்து மாறுது. அப்போ இதோடைய உடல் எடை அப்படின்றது இந்த இடத்துல வந்து அதிகரிச்சிருக்கு. அப்போது உடல் எடை வந்து அதிகரித்தாலும் அதை நம்ம என்ன சொல்லுவோம், வளர்ச்சி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி எண்ணிக்கை வந்து அதிகரித்தாலும் அதை நம்ம வளர்ச்சி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அப்போ எண்ணிக்கை மற்றும் உடல் எடை அதிகரிப்பு, இதை 2த்தையும் நம்ம வந்து வளர்ச்சி அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்கிறோம். இதில் நீங்கள் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் ஆகக்கூடாது. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எடை அதிகரிப்பு மற்றும் எண்ணிக்கை அதிகரிப்பு ஆகியவை வளர்ச்சியின் இரட்டை கூறுகள் ஆகும். இது 2மே வந்து என்னது, வளர்ச்சினா வந்து கருதப்படும். இப்போ ஒரு செல் உயிரினங்களில் வந்து இப்போ ஒரு 4 செல்லு தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய செல்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு. அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம், வளர்ச்சி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். எண்ணிக்கை அதிகரித்தாலும் சரி, உடல் எடை அளவில் அதிகரித்தாலும் சரி, அதை நம்ம வளர்ச்சி அப்படின்னு தான் நம்ம வந்து கருதுவோம். இப்போ ஒரு செல் உயிரினங்களை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு செல் உயிரினங்களை மட்டும் தான் இப்போ நான் பேசுகிறேன். ஒரு செல் உயிரினங்களில் வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கம் இது 2மே வந்து பரஸ்பரம் உள்ளடக்கிய நிகழ்வாகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பொறுத்து இதுக்கு முன்னாடி கேள்விகள்லாம் வந்து கேட்டிருக்காங்க. பரஸ்பரம் உள்ளடக்கிய நிகழ்வு, அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு செல் உயிரினங்கள் வந்து வளர்ச்சி அடையுது அப்படின்னு வச்சுக்கலாம்.
வளர்ச்சி அடையும் போது 2 செல்கள் அப்படின்றது வந்து உருவாக்கப்படுது. இதை நம்ம வளர்ச்சி அப்படின்னு சொல்றோம். எண்ணிக்கையில அதிகரிப்பு வந்து ஏற்படுது. அதே மாதிரி இந்த ஒரு செல் அப்படின்றது 2ஆ பகுப்படையுது இல்லையா? இதை நம்ம இனப்பெருக்கம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை இனப்பெருக்கம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அப்போ இனப்பெருக்கம்னாலும் வளர்ச்சியினாலும் ஒரு செல் உயிரினங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். அதில் வித்தியாசங்கள் அப்படின்றது வந்து கிடையாது. ஒரு செல் உயிரினங்களில் வளர்ச்சி எப்படி அடையுது? ஒரு செல் அப்படின்றது 2ஆ பகுப்படையுது. அதை வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு செல் உயிரினங்களில் இனப்பெருக்கம் அப்படின்றது என்ன? ஒரு செல் அப்படின்றது 2ஆ பகுப்படையுது. அதை இனப்பெருக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ இந்த வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கம் இது 2மே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இது தான். அதனால தான் ஒரு செல் உயிரினங்களுடைய வளர்ச்சியை நம்ம பரஸ்பரம் உள்ளடக்கிய நிகழ்வு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். நமக்கு அந்த மாதிரி கிடையாது. நம்மளுடையது வந்து பரஸ்பரம் உள்ளடக்கிய நிகழ்வு அல்ல. ஏன்னா நம்ம வந்து வளர்ச்சி அடைகிறோம், பிறகு தான் நம்ம வந்து இனப்பெருக்கம் அப்படின்றத வந்து செய்கிறோம். அதனால் மற்ற உயிரினங்கள்லாம் வந்து பரஸ்பரம் உள்ளடக்கிய நிகழ்வுகளில் வந்து வராது. அப்போ பரஸ்பரம் உள்ளடக்கிய நிகழ்வுகள் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன? இந்த வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கம் வந்து ஒரே இதில் நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து பரஸ்பரம் உள்ளடக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு செல் உயிரினங்களில் மட்டும் நம்ம வந்து பார்க்க முடியும். சரிங்களா? அடுத்து முன்னாடி சொன்ன விஷயங்கள் தான். வளர்ச்சி உயிரற்ற பொருட்களிலும் காணப்படுகிறது. ஒரு மலை வந்து சின்னதாக இருக்குது, அடுத்து ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் அதோடைய அளவு வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து உயிரற்ற பொருட்கள்லையும் வந்து காணப்படுது. ஆனால் உயிரற்ற பொருட்களில் காணப்படக்கூடிய அந்த வளர்ச்சி அப்படின்றது வெளியார்ந்த வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெளியில் இருக்கக்கூடிய நிறைய மண்ணு தான் அதை வேலை வந்து படிஞ்சு அந்த மலை அப்படின்றது அதோடைய உயரம் அதிகரிக்கிறதுக்கு வந்து உதவி செய்யுது. அப்போ இது வெளியார்ந்த வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உயிரினங்களில் நடைபெறக்கூடிய வளர்ச்சி அப்படின்றது அகம் சார்ந்த வளர்ச்சி ஆகும். அகம்னா என்ன? அந்த உயிரினங்களுடைய உடலுக்குள்ளே நடைபெறக்கூடிய மாற்றத்தால் தான் வளர்ச்சி அப்படின்றது வந்து ஏற்படுகிறது. அப்போ வளர்ச்சி அப்படின்ற இந்த பண்பை பற்றி உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல வளர்ச்சினா என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உயிரினங்களில் வளர்ச்சி எப்படி ஏற்படுது அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். சரி, இரண்டாவதாக இருக்கக்கூடிய பண்பு வந்து இனப்பெருக்கம். அதை பற்றி நம்ம இப்போ தெளிவாக வந்து பார்க்கலாம். இனப்பெருக்கம் அப்படின்றது என்ன? ஒரு உயிரினம் தன்னை மாதிரியே இருக்கக்கூடிய மற்றொரு உயிரினத்தை தோற்றுவிக்கக்கூடிய நிகழ்வை தான் நம்ம இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. உயிரினங்கள் அனைத்தும் தங்களை ஒத்த சந்ததிகளை உருவாக்குகின்றன. ஒரு உயிரினம் தன்னை மாதிரியே இருக்கக்கூடிய மற்றொரு சந்ததியை உருவாக்கக்கூடிய நிகழ்வை தான் நம்ம இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லலாம். இனப்பெருக்கம் 2 வகைகளில் நடைபெறுகிறது. ஒன்று பாலிலா முறையில் இனப்பெருக்கம் நடைபெறலாம், பால் இனப்பெருக்கமும் வந்து நடைபெறும். பாலிலா இனப்பெருக்கத்தில் ஒரே பெற்றோர் தான் ஈடுபடுவாங்க, தங்களுடைய சந்ததிகளை வந்து தோற்றுவிப்பாங்க. பால் இனப்பெருக்கம் அப்படின்றது ஆண் பெண் 2 உயிரினங்கள் இணைந்து அடுத்த சந்ததிகளை வந்து தோற்றுவிப்பாங்க. இந்த மாதிரி இனப்பெருக்கம் அப்படின்றது பாலிலா மற்றும் பால் இனப்பெருக்கம் முறையில் வந்து நடைபெறலாம். அதே மாதிரி இனப்பெருக்கம் நடைபெறாத சில உயிரினங்களும் வந்து இருக்குது. சில உயிரினங்களால் இனப்பெருக்கம் வந்து செய்ய முடிவது கிடையாது. அதனால் இனப்பெருக்கத்தை நம்ம சிறப்பு பண்புகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உலகில் பல உயிரினங்கள் இனப்பெருக்கம் செய்வதில்லை. எடுத்துக்காட்டு கோவேறு கழுதைகள். கோவேறு கழுதை அப்படின்றது என்ன? மியூல் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் வந்து குறிப்பிடுவாங்க. இந்த கோவேறு கழுதைகளால் வந்து இனப்பெருக்கம் அப்படின்றது செய்ய முடியாது. எப்படி கோவேறு கழுதைகள் வந்து உருவாகுது? ஒரு குதிரை மற்றும் கழுதை இது 2க்கு இடையில வந்து கலப்பினம் வந்து ஏற்படுவதால் உருவாகக்கூடியது தான் கோவேறு கழுதை. இந்த கோவேறு கழுதைகளால் அடுத்த சந்ததிகளை வந்து தோற்றுவிக்க முடியாது. அப்போ இதுகிட்ட இனப்பெருக்கம் அப்படின்ற அந்த பண்பு அப்படின்றது கிடையாது. அடுத்து வேலைக்கார தேனீ. வேலைக்கார தேனீக்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய வேலையே வந்து தேன்களை வந்து சேகரிக்கிறது தான். அதை தாண்டி அது இனப்பெருக்கம் அப்படின்றத வந்து செய்கிறது கிடையாது. மலட்டுத்தன்மை உள்ள மனிதர்களில் சில மனிதர்களால் குழந்தை வந்து பெற்றுக்க முடியாது. அப்போ இனப்பெருக்கம் அப்படின்றது ஒரு சிறப்பு பண்பு தான். ஏன்னா உயிரினங்கள்கிட்ட காணப்படுது. இந்த பண்பு இல்லாமல் கூட சில உயிரினங்கள் வந்து இருக்குது. அதனால தான் இதை நம்ம சிறப்பு பண்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ உயிரினங்களுடைய பொது பண்புகளில் நம்ம 2 பண்புகளை பற்றி பார்த்துருக்கோம். வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கம். இது 2த்தையுமே நம்ம சிறப்பு பண்பு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான காரணத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, அடுத்து உயிரினங்களுடைய பொது பண்புகளில் நம்ம பார்க்கக்கூடியது வரையறுக்கும் பண்பு. சரி, முதல்ல வரையறுக்கும் பண்புனா என்ன அப்படின்றத நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். இது பிரத்யேகமாக உயிரினங்களில் மட்டுமே வந்து காணப்படுகிறது. இந்த பண்புகள் வந்து உயிரினங்கள் கிட்ட மட்டும்தான் வந்து இருக்கும். இந்த பண்புகள் வந்து உயிரற்றவைகளில் வந்து கண்டிப்பாக வந்து காணப்படாது. அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. பிரத்யேகமாக உயிரினங்களில் மட்டுமே காணப்படுகிறது. எல்லா உயிரினங்கள்லேயும் இந்த பண்புகள் இருக்கும். இப்பண்புகள் அல்லாத உயிரினங்கள் வந்து கிடையாது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பண்புகள் இல்லாமல் ஏதாவது உயிரினங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. அப்போ உயிரினங்களில் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த பண்புகளை நம்ம வரையறுக்கும் பண்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி என்னென்ன பண்புகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மொத்தம் 3 பண்புகள் இருக்குது. ஒன்று வந்து வளர்சிதை மாற்றம்,
இரண்டாவதா செல் கட்டமைப்பு, மூன்றாவது உணர்வு. இந்த 3 பண்புகளையும் நம்ம உயிரினங்களுடைய வரையறுக்கும் பண்பு அப்படின்னு சொல்லலாம். எல்லா உயிரினங்கள்கிட்டையும் இந்த பண்புகள் இருக்கும். இந்த பண்புகள் இல்லாத ஒரு உயிரினம் அப்படின்றதும் வந்து கிடையாது. அதனால இதை நம்ம உயிரினங்களை பொறுத்த வரைக்கும் வரையறுக்கும் பண்பு அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ஒவ்வொரு பண்பை பற்றியும் இப்போ பார்க்கலாம். முதல்ல நம்ம வளர்சிதை மாற்றம்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். உயிருள்ள செல்களில் நடைபெறுகின்ற அனைத்து உயிர் வேதி வினைகளையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக வளர்சிதை மாற்றம் என்கிறோம். அதாவது ஒரு உயிரினத்தோட உடலில் நடைபெறக்கூடிய அந்த வேதி வினைகளை தான் நம்ம வளர்சிதை மாற்றம் அப்படின்னு குறிப்பிடுறோம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடலுக்குள்ள நிறைய வேதியியல் மாற்றங்கள்லாம் வந்து நடைபெறுகிறது. இப்போ ஒரு உணவை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அந்த உணவு என்ன ஆகுது, படிப்படியாக உடைக்கப்பட்டு அந்த இடத்துல இருந்து சத்துக்கள் அப்படின்றது நம்ம உடலால் உறிஞ்சி எடுத்து பயன்படுத்தப்படுகிறது. இதை நம்ம சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய மூலக்கூறு சிறிய மூலக்கூறுகளாக உடைக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து சிதை மாற்றம். இந்த சிதை மாற்றமும் அப்படின்றது நிறைய வகையான சிதை மாற்றம் நம்ம உடலுக்குள்ளே வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அது எல்லாத்தையும் ஆங்கிலத்தில் வந்து கெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. அதே மாதிரி சிறிய சிறியதாக இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரு பெரிய மூலக்கூறுகள் வந்து உருவாகுது. எடுத்துக்காட்டு நம்ம உடலில் புரதம் உற்பத்தி வந்து நடைபெறுகிறது. இதை நம்ம வந்து வளர் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடலாம். அனபாலிசம் அப்படின்னு ஆங்கிலத்தில் வந்து குறிப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வேதி வினைகள் அப்படின்றது நம்ம உடம்புக்குள்ளே வந்து நடைபெறுகிறது. ஒரு உயிரினங்களுடைய உடலுக்குள்ளே நடைபெறக்கூடிய இந்த வேதி வினைகள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து வளர்சிதை மாற்றம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். வளர்சிதை மாற்றம் அப்படின்றது ஒன்று சிதை மாற்றமாக இருக்கலாம், இல்லைனா வளர் மாற்றமாக இருக்கலாம். சிதை மாற்றம் அப்படின்றது என்ன, பெரிய மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய சிறிய மூலக்கூறுகளை நம்ம உடம்பு பயன்படுத்திக்கும். அதே மாதிரி வளர் மாற்றம் அப்படின்றது என்ன, சிறிய மூலக்கூறுகள் இல்லைனா பொருட்களை பயன்படுத்தி நம்ம உடம்பு அப்படின்றது ஒரு பெரிய மூலக்கூறுகளை வந்து உருவாக்கும். இது வந்து வளர் மாற்றம். ஸோ இந்த மாதிரி நடைபெறக்கூடியது தான் நம்ம என்ன சொல்கிறோம், வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லா உயிரினங்கள்கிட்டையும் வந்து இருக்கும். இது இல்லாமல் எந்த ஒரு உயிரினமும் இருக்காது. அடுத்ததா செல் கட்டமைப்பு. உயிரினங்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட செல்களால் ஆனவை. இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து படிச்சிருப்போம். அனைத்து உயிரினங்களும் எதனால் ஆனது, செல்களால் ஆனது. செல்கள் இல்லாமல் ஏதாவது உயிரினங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அப்போ செல் கட்டமைப்பு அப்படின்றது ஒரு வரையறுக்கும் பண்பு அப்படின்னு சொல்லலாம். ஒன்று ஒரே ஒரு செல் இருக்கலாம் ஒரு செல் உயிரினங்களில், இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட செல்களால் ஒரு உயிரினங்கள் அப்படின்றது ஆக்கப்பட்டிருக்கலாம். செல்கள் இல்லாமல் எந்த ஒரு உயிரினமும் கிடையாது. அதனால் செல் கட்டமைப்பு அப்படின்றது ஒரு வரையறுக்கும் பண்பு. மூன்றாவது பண்பு உணர்வு. உணர்வு அப்படின்றது என்ன, ஒரு துலங்களுக்கு ஏற்ப அந்த உயிரினங்கள் வந்து பதிலளிக்கிறத தான் நம்ம உணர்வு அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிடுறோம். இப்போ நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்க, அங்கே ஒரு பாம்பு இருக்குது, பார்த்த உடனே அங்கே நின்றுட்டு இருப்பீங்களா? கண்டிப்பாக கிடையாது. அங்கேருந்து வேகமாக வந்து ஓடி போயிடுவீங்க. அதே மாதிரி வீட்டில் வந்து இப்போ ஏதோ ஒரு சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு அந்த பாத்திரத்தை நீங்கள் கையால் தொட்டுடுறீங்க, ரொம்ப சூடாக இருக்குது. என்ன பண்ணுவீங்க, அதில் டக்குன்னு கையை எடுத்துடுவீங்க. ஏன்னா அந்த சூட்டுக்கு உங்களுடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா பதிலளிக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் நம்ம உணர்வு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது உயிரினங்கள் கிட்ட வந்து காணப்படும். அப்போ உயிரினங்கள் தங்கள் சூழலை உணர்ந்து சுற்றுச்சூழல் தோன்றுதல்களுக்கு பதிலளிக்கும் திறன் கொண்டவை. ஒளி, நீர், வெப்பநிலை, பிற உயிரினங்கள், வேதிப்பொருட்கள், இது எல்லாத்துக்குமே உயிரினங்கள் வந்து பதிலளிக்கும் திறன் கொண்டதாக இருக்கு. இப்போ ஒரு இடத்துல ஒளி அதிகமாக இருக்குது, உங்கள் கண்ணில் வந்து ஒளி அதிகமாக படுது அப்படின்னா நீங்கள் என்ன கண்ணை திறந்தையா வச்சுக்கிட்டு இருப்பீங்க, உடனே கண்ணை வந்து மூடுவீங்க. ஸோ இந்த மாதிரி தாவரங்களும் வந்து ஒளிக்கு வந்து பதிலளிக்கக்கூடிய திறன் வந்து கொண்டு காணப்படும். நீருக்கு வந்து திறன் அளிக்கிறது. இப்போது தாவரத்துக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நல்லா அழகாக வளரும். தண்ணி ஊற்றலை அப்படின்னா அது வளராது. ஏன்னா தண்ணி இல்லாததால் அது வந்து வாடி போகுது. அப்போ நீர் இல்லாததால் உடனே அது வந்து தன்னுடைய பதிலை வந்து வெளிக்காட்டுது. ஸோ இதே மாதிரி தான் வெப்பநிலை, பிற உயிரினங்கள், வேதிப்பொருட்கள், இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உயிரினங்கள் வந்து பதிலளிக்கும் திறன் கொண்டவை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தூண்டுதல் வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி துலங்கல்களை வந்து உயிரினங்கள் அப்படின்றது வெளிப்படுத்தும். ஏன்னா உயிரினங்கள் கிட்ட உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய பண்புகள் வந்து காணப்படுகிறது. இது எல்லாமே வந்து நம்ம உயிரினங்கள் கிட்ட தான் வந்து காணப்படும். இப்போ மனிதனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுய உணர்வு இருக்குது. சுய உணர்வு அப்படின்றது என்ன, தன்னை பற்றி தானே அறிந்திருக்கான். ஒரு மனிதனுக்கு என்ன, அவனை பற்றி எல்லா விஷயமும் அவனுக்கு வந்து தெளிவாக வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி சுய உணர்வு அப்படின்றது மனிதர்கள்கிட்ட மட்டும்தான் வந்து காணப்படுகிறது. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து உயிரினங்களுடைய வரையறுக்கும் பண்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ உயிரினங்களுடைய பொது பண்புகளில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இது தான். உயிரினங்களுடைய பொது பண்புகளை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து சிறப்பு பண்பு, மற்றொன்று வரையறுக்கும் பண்பு. இதில் நடத்தின ஒவ்வொன்றும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா சொல்லுங்கள். அடுத்ததாக நம்ம வந்து இந்த உயிரி பல்வகை தன்மையை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். உயிரி உலகின் பல்வகை தன்மை.
இந்த பல்வகைத்தன்மை அப்படின்றத நம்ம பல்லுயிர் தன்மை அப்படின்னு கூட வந்து குறிப்பிடலாம். 2த்துக்குமே ஒரே அர்த்தம் தான். இப்போ ஒரு பகுதியில பல வகையான உயிரினங்கள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எக்கச்சக்கமான வித்தியாசமான உயிரினங்கள்லாம் இருக்கு அப்படின்னா, அத நாம பல்லுயிர் தன்மை இல்லைன்னா பல்வகைத்தன்மை அப்படின்னு குறிப்பிடலாம். இப்ப நம்மளுடைய உலகத்த பூமிய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல மனிதர்கள் மட்டும் கிடையாது. பல வகையான உயிரினங்கள் வந்து காணப்படுகிறது. வெவ்வேறு எண்ணிக்கையில பல்வேறு பண்புகள கொண்ட உயிரினங்கள் வந்து வித்தியாசமா இந்த உலகத்துல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதனால அத நம்ம பூமியையே ஒரு பல்வகைத்தன்மை இல்லைன்னா பல்லுயிர் தன்மை அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிடலாம். அததான் இங்க வந்து குறிப்பிடுறாங்க. உயிரி உலகின் பல்வகைத்தன்மை. இந்த உயிரின உலகத்துல அதாவது ஒட்டுமொத்த உயிரினங்களையும் ஒண்ணு சேர்த்து பார்க்கும்போது அதுல பல வகைகள் வந்து காணப்படுகிறது. அந்த உயிரின பல்வகைத்தன்மைய பத்தி தான் நாம இப்போ ஒரு சில விஷயங்கள வந்து தெரிஞ்சுக்க போறோம். பூமியில் இருக்கும் உயிரினங்களின் எண்ணிக்கை மற்றும் அவற்றின் வகைகள் பல்லுயிர் தன்மை எனப்படுகிறது. நான் முன்னாடியே வந்து உங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் தான். ஒரு பகுதியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப இந்த பகுதியில வெறும் மனிதர்கள் மட்டும் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அத நம்ம பல்லுயிர் தன்மை அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பா நம்ம வந்து சொல்லக்கூடாது. இப்ப அதே இன்னொரு பகுதி இருக்கு. அங்க மனிதர்கள் இருக்காங்க. அவங்க கூட வந்து கால்நடைகள் இருக்கு. தாவரங்கள் நெறைய இருக்கு. மற்றும் வேறு சில காட்டு விலங்குகள்லாம் இருக்கு. அப்ப அந்த பகுதிய நம்ம என்ன சொல்லலாம்? பல்லுயிர் தன்மை அப்படின்னு சொல்லலாம். அத தான் நான் அந்த இடத்துல குறிப்பிடுறேன். இப்ப நம்மளுடைய பூமிய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பல எண்ணிக்கையில பல வகையான உயிரினங்கள் வந்து ஒண்ணா தான் இருக்கு. அதனால நம்மளுடைய பூமிய நம்ம ஒரு பல்லுயிர் தன்மை அல்லது பல்வகைத்தன்மை அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். நம்மளுடைய பூமியில எவ்வளோ உயிரினங்கள் வந்து இருக்கு? அவற்றோட எண்ணிக்கை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்க வந்து நினைக்கலாம். அத நமக்கு இங்க குடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் விவரிக்கப்பட்ட உயிரினங்களின் எண்ணிக்கை 1.7 1.7லிருந்து 1.8 மில்லியன் ஆகும். அதாவது கிட்டத்தட்ட வந்து 1.7 மில்லியன் அப்படின்றதுக்கான அர்த்தம் வந்து ஒரு 17 லட்சத்திலிருந்து 18 லட்சம். ஓகேங்களா? லட்சம். இவ்வளோ உயிரினங்கள் வந்து இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கண்டுபிடிச்சு அதுக்கு பெயர் வச்சு அத பத்தின தகவல்கள் வந்து நமக்கு தெரியும். அப்ப நம்ம உலகத்துல இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட உயிரினங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ? 17லிருந்து 18 லட்சம். இத நம்ம மில்லியன்ல சொல்லணும் அப்படின்னா 1.7லிருந்து 1.8 மில்லியன் அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிடலாம். ஸோ இவ்வளோ வகையான உயிரினங்கள் அப்படின்றது நம்மளுடைய பூமியில காணப்படுது. அதனால இந்த பூமியை நம்ம ஒரு பல்லுயிர் தன்மை இல்லைன்னா பல்வகைத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குறிப்பிடலாம். சரி, இவ்வளோ எண்ணிக்கையில உயிரினங்கள் இருக்கு. இப்போ புதுசா ஒரு உயிரினங்களை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்ல ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தை பத்தி தகவல்களை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு வந்து 2 அறிவியல் பிரிவுகள் வந்து உதவி செய்து அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். வகைப்பாட்டியல் மற்றும் தொகுப்பமைவியல் ஆகிய அறிவியல் பிரிவுகள் உயிரினங்களை வரிசைப்படுத்தி பெயரிட உதவுகிறது. அப்போ வகைப்பாட்டியல் அப்படின்ற இந்த அறிவியல் பிரிவும் தொகுப்பமைவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவியல் பிரிவும் எதுக்கு உதவி செய்து? உயிரினங்களை வந்து கண்டுபிடிச்சு அடையாளம் கண்டு வரிசைப்படுத்தி அதுக்கு பெயர் வைக்கிறதுக்கு வந்து உதவி செய்கிறது. இந்த வகைப்பாட்டியல் தொகுப்பமைவியல் இருக்கிறதால தான் ஒரு உயிரினத்தை புதுசா நம்ம கண்டுபிடிச்சு அதை பத்தின தகவல்களை வந்து கொடுத்து அதுக்கு பெயரிடுறதுக்கு வந்து எளிமையா இருக்கு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ஒரு உயிரினத்தை பத்தின தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த அறிவியல் பிரிவுகள் அப்படின்றது உதவியா இருக்கு. சரி, முதல்ல நம்ம வகைப்பாட்டியல்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வகைப்பாட்டியல் அப்படின்றது ஓகேங்களா? வகைப்பாட்டியல் என்பது உயிரினங்களை இனங்கண்டறிந்து வகைப்படுத்துதல் மற்றும் பெயரிடுதல் ஆகும். இப்போ ஒரு உயிரினம் இருக்கு சரிங்களா? அந்த உயிரினத்தை வந்து நான் முதல்ல என்ன பண்ணணும்? இனம் கண்டறியணும். இனம் கண்டறிஞ்சு அந்த உயிரினத்தை சரியான ஒரு பிரிவில் வந்து நான் வகைப்பாடு அப்படின்றது செய்யணும். பிறகு அந்த உயிரினத்துக்கு வந்து நான் பெயரை வந்து வைக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்ற ஒரு உயிரினம் வந்து இருக்கு. ஸோ இந்த உயிரினம் பார்க்கறதுக்கு ஒரு பறவை மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம் சரிங்களா? அதை நான் கொண்டு வந்து என்ன பண்ணணும்? கரெக்டாக பறவைகள் அப்படின்ற அந்த பிரிவில் வந்து நான் அதை வந்து வைக்கணும். பிறகு அதுக்கு பெயரை வந்து நான் கொடுக்கணும். அந்த பெயர் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வந்து இருக்கணும். எல்லாராலையும் வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். இதுக்கு பேர் தான் நம்ம வகைப்பாட்டியல் அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிடுறோம். அப்போ வகைப்பாட்டியலில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுதா? இந்த வகைப்பாட்டியலில் செய்யக்கூடிய ஒவ்வொரு படிநிலைகளை பற்றி நான் அடுத்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வகைப்பாட்டியல் அப்படின்றது உயிரினங்களை இனங்கணிஞ்சிருந்து வகைப்படுத்தி அதுக்கு பெயர் வைக்கிறது தான் நம்ம வகைப்பாட்டியல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக தொகுப்பமைவியல். தொகுப்பமைவியல் அப்படின்றதுக்கு சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் வந்து குறிப்பிடுவாங்க. அதில் சிஸ்டமா அப்படின்னாலே அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா முறையான வரிசை அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வகைப்பாட்டியலின்படி ஒரு உயிரினத்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கு பெயரும் வச்சிட்டோம். அந்த உயிரினத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பரிணாம உறவுகளின் அடிப்படையில் சரியாக வந்து நம்ம வரிசைப்படுத்தணும் சரிங்களா? அதுதான் வந்து தொகுப்பமைவியல். அப்போ தொகுப்பமைவியல் அப்படின்றது உயிரினங்களுக்கு இடையிலான
பரிணாம உறவுகள் மற்றும் வரலாற்றை கொண்டு வரிசைப்படுத்துவதாகும். ஸோ அப்போ சரியான வரிசை நம்ம வந்து படுத்தணும். அதோடைய பரிணாம உறவுகளின் அடிப்படையில் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பைலோஜெனி அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் வந்து குறிப்பிடுவாங்க. அந்த பைலோஜெனி அடிப்படையில் நம்ம உயிரினங்களை வந்து வகைப்படுத்தணும். அதுக்கு பேர் தான் வந்து தொகுப்பமைவியல். அப்போ வகைப்பாட்டியல் அப்படின்றது என்ன, தொகுப்பமைவியல் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? தொகுப்பமைவியலை நம்ம இப்படி கூட வந்து சொல்லலாம். வகைப்பாட்டியல் ப்ளஸ் அந்த பரிணாம உறவுகளின் அடிப்படையில் நம்ம வந்து வரிசைப்படுத்துறது. இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம தொகுப்பமைவியல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தொகுப்பமைவியலில் முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உயிரினங்களை வந்து வகைப்பாட்டியலின் படி வந்து பெயரிட்டுருவோம். அதன் பிறகு அந்த உயிரினத்தை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பரிணாம உறவுகளின் அடிப்படையில் சரியாக நம்ம வந்து வரிசைப்படுத்துவோம். அதுதான் தொகுப்பமைவியல். இப்போ நான் எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ ஒரு 3 உயிரினங்கள் இருக்குது. அந்த உயிரினங்களை வந்து நான் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ முதல் உயிரினம் வந்து ஒரு குரங்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இரண்டாவதாக இருக்கக்கூடியது ஒரு மனித குரங்கு இல்லைனா ஒரு கொரில்லா அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா ஒரு சிங்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 3 உயிரினங்களையும் நம்ம வந்து பார்க்கும்போது எந்த உயிரினங்கள்கிட்ட பண்புகள் அப்படின்றது வந்து ஒரே மாதிரி இருக்கும், ஒரே மாதிரியான மூதாதையர்களை யார் கொண்டு இருப்பாங்க, எடுத்தவொடனே நம்ம சொல்லிடலாம். குரங்கு மற்றும் கொரில்லாக்களுடைய உறவினர்கள் வந்து அதாவது மூதாதையர்கள் அப்படின்றது ஒன்றா இருந்திருக்கலாம். அதனால தான் அதோடைய பண்புகள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. சிங்கத்துக்கும் கொரில்லா குரங்குகளுக்கும் இடையில நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அப்போ இவங்களுடைய மூதாதையர்கள் வேற இருப்பாங்க, இவங்களுடைய மூதாதையர்கள் வேற இருப்பாங்க. அப்போ குரங்கு கொரில்லா எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து நம்ம வரிசைப்படுத்தணும். சிங்கத்தை நம்ம அதை விட்டு தள்ளி வந்து நம்ம வரிசைப்படுத்தணும். அதுக்கு பதிலாக குரங்குக்கு பக்கத்தில் நம்ம சிங்கத்தையும் அதுக்கப்புறம் கொரில்லாவையும் நம்ம வந்து வரிசைப்படுத்த முடியாது. ஸோ எதை நம்ம அடிப்படையில் இந்த இடத்துல வந்து வரிசைப்படுத்தியிருக்கோம், பரிணாம உறவுகள் அடிப்படையில் நம்ம வரிசை வந்து படுத்தியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வகைப்பாட்டியலின் படி ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட அடையாளம் கண்ட ஒரு உயிரினத்தை நம்ம பரிணாம உறவுகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்துகிறோம்ல, அதுதான் தொகுப்பமைவியல். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஸ்பீஷீஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது ஒரு குரங்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்பீஷீஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது ஒரு கொரில்லா குரங்குன்னு வச்சுக்கலாம். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மூதாதையர்களை கொண்டு காணப்பட்டிருக்கலாம். அதனால் அதை பக்கத்தில் நம்ம வரிசைப்படுத்தியிருக்கோம். இப்போ இந்த 3வது இருக்கக்கூடிய இது வந்து சிங்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை நம்ம தனியாக வரிசைப்படுத்தியிருக்கோம். ஏன்னா இதோடைய மூதாதையர்கள் அப்படின்றது வேறையாக இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து தொகுப்பமைவியல். இந்த மூதாதையர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த உயிரினங்களை சரியாக வரிசைப்படுத்துறதுக்கு பேர் தான் தொகுப்பமைவியல். அப்போ வகைப்பாட்டியல்னா என்ன, தொகுப்பமைவியல்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து புரியுதா? தொகுப்பமைவியலை நம்ம எளிமையாக இப்படி கூட சொல்லலாம், வகைப்பாட்டியல் மற்றும் பரிணாம உறவுகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்துதல். இதை நம்ம தொகுப்பமைவியல் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம வகைப்பாட்டியலை பற்றி இன்னும் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஒரு உயிரினத்தை வந்து நம்ம வகைப்பாடு செய்கிறது, புதுசாக ஒரு உயிரினத்தை வந்து நம்ம வகைப்பாடு செய்கிறோம் அப்படின்னா அதில் என்னென்ன படிநிலைகள்லாம் இருக்குது, அதை நம்ம இப்போ தெளிவாக வந்து பார்க்கலாம். வகைப்பாட்டியல், இதுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வகைப்பாட்டியலின் அடிப்படை செயல்முறைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ஒரு உயிரினத்தை வந்து நம்ம வகைப்பாடு செய்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 4 படிநிலைகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு படிநிலையும் நம்ம பார்க்கலாம். முதல் படிநிலை வந்து பண்பறிதல். பண்பறிதல் அப்படின்றது என்னென்னா, இப்போ ஒரு உயிரினத்தை வந்து நீங்கள் பார்க்குறீங்க, அந்த உயிரினம் வந்து புதிதான ஒரு உயிரினமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த உயிரினங்களை பற்றின பண்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நோட் பண்ணணும். அதுதான் வந்து பண்பறிதல். அப்போ பண்பறிதலில் நம்ம என்ன பண்ணுவோம், வெளிப்புற பண்பு, உள்ள அமைப்பு, செல் அமைப்பு, வளர்ச்சி செயல்முறை, சுற்றுச்சூழல் தகவல் போன்ற உயிரினங்களின் பண்புகளை புரிந்து கொள்வது. இப்போ இங்கே இருக்கு பாருங்க, இந்த உயிரினத்தை எடுத்துக்கலாம். இந்த உயிரினத்தை பார்த்தா தகவல்கள் எல்லாமே, அதோடைய ரெக்கை எவ்வளோ பெருசு இருக்குது, அதோடைய காது எவ்வளோ நேரத்தில் இருக்குது, அதோடைய உடலில் எவ்வளோ ரோமங்கள் வந்து இருக்குது, அதில் விரல்கள் எத்தனை இருக்குது, இந்த மாதிரி எல்லா பண்புகளை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஷீட்டில் வந்து நம்ம நோட் பண்ணுறோம். ஓகேங்களா? எல்லா பண்புகளையும் நம்ம வந்து 1 by 1 வந்து நம்ம நோட் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் பண்பறிதல் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அப்போது முதல்ல நம்ம ஒரு உயிரினத்தை அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த உயிரினத்தோடைய பண்புகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நோட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து பண்பறிதல். 2வது அடையாளம் காணல். இப்போ நம்மக்கிட்ட பண்பு நம்ம வந்து என்னென்ன அப்படின்றத எழுதியாச்சு. இந்த பண்புகளின் அடிப்படையில் இதுக்கு முன்னாடி நிறைய உயிரினங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கு இடையில் நம்ம பொருத்தி சரியான உயிரினம் எது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த உயிரினத்தை நீங்கள் எடுக்கிறீங்க, இதோடைய பண்புகளை எழுதிக்கிறீங்க. இதை வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த உயிரினங்களோடைய கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க. ஆல்ரெடி இதே பண்புகளை கொண்ட உயிரினங்களை வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா இது புது உயிரினம் கிடையாது. அதை நம்ம மேலும் வந்து மற்ற படிநிலைகளுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த உயிரினத்தை நீங்கள் பார்க்குறீங்க, இதுக்கு இருக்கக்கூடிய பண்புகள் வேறு எந்த ஒரு உயிரினத்துக்கும் கிடையாது. அதாவது வகைப்பாடு செஞ்ச உயிரினங்கள்கிட்ட
கிடையாது. அப்போ இது என்ன பண்ணுவீங்க, ஒரு புதிய உயிரினம். ஸோ அப்போ அடையாளம் அப்படின்றத நம்ம கண்டுட்டோம். அதுக்கு அடுத்த படிநிலைக்கு நம்ம போகணும். அப்போ அடையாளம் காணல நம்ம என்ன பண்ணுவோம், உயிரினத்தின் சரியான விளக்கத்தினை வைத்து வகைப்பாட்டியலின் சரியான இடம் அல்லது நிலையை தீர்மானிப்பது. இதுக்கு முன்னாடி நிறைய உயிரினங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதோட நம்ம அதை ஒப்பிட்டு பார்த்து எந்த இடத்துல வரும் என்ன அப்படின்றத நம்ம சரியாக தீர்மானிக்கிறது தான் அடையாளம் காணல். சரிங்களா? அடுத்து வகைப்பாடு. இந்த வகைப்பாடு அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னா, இது பண்புகளின் அடிப்படையில் உயிரினங்களை சரியான வகைப்பாட்டு தொகுப்பு இல்லைன்னா பிரிவு. சரிங்களா? வகைப்பாட்டு பிரிவு அப்படின்னு கூட சொல்லலாம். சரியான வகைப்பாட்டு பிரிவுக்கு கீழ் அமைத்தல் ஆகும். இப்போ இந்த உயிரினத்தோடைய பண்புகள் எங்கேயுமே கிடையாது. அது ஒரு புதிய உயிரினம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த புதிய உயிரினமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வகைப்பாடு செய்யணும். வகைப்பாட்டு பிரிவுகள் இருக்குது. எத்தனை வகைப்பாட்டு பிரிவுகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த வகைப்பாட்டு பிரிவுகளை பற்றி நமக்கு தனியாக ஒரு தலைப்பே இருக்குது. இந்த வகைப்பாட்டு பிரிவுகளில் எந்த இடத்துல அந்த உயிரினங்கள் வரும், அதோடைய அந்த வகைப்பாட்டு பிரிவு படிநிலையை சரியாக அடையாளம் கண்டு அந்த இடத்துல அந்த உயிரினங்களை வைக்கணும். அதுதான் வகைப்பாடு. அப்போ வகைப்பாடில் நம்ம என்ன பண்ணுறோம், பண்புகளின் அடிப்படையில், இப்போ நம்ம எழுதியிருக்கக்கூடிய அந்த பண்புகளின் அடிப்படையில் எந்த வகைப்பாட்டு பிரிவுக்கு கீழே இந்த உயிரினங்கள் வரும் அப்படின்றத நம்ம சரியாக அடையாளம் கண்டு அந்த இடத்துல அந்த உயிரினங்களை வகைப்பாடு செய்யணும். அதுதான் வகைப்பாட்டு அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். இந்த வகைப்பாட்டு பிரிவுகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் அடுத்து உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? அப்போ வகைப்பாடுனா என்னென்னு புரிஞ்சுதா? சரி, கடைசியாக நம்ம என்ன பண்ணோம்னா பெயரிடுதல். அந்த உயிரினத்துக்கு எல்லாராலையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பெயரை நம்ம இடணும். ஒரு உயிரினம் உலகம் முழுவதும் ஒரே பெயரில் அறிமுகப்படுத்துவதாகும். இப்போ நான் இதை வௌவால் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பெயர் கொடுத்துட்டு போகக்கூடாது. ஏன்னா வௌவால் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணணும், அறிவியல் பூர்வமாக இந்த உயிரினத்துக்கு ஒரு பெயரை நம்ம வைக்கணும். ஸோ அந்த பெயர் அதுதான் பெயரிடும் முறைதல். ஓகேங்களா? இந்த பெயரிடுதலுக்கு நிறைய முறைகள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு முறையை நமக்கு கொடுத்துருக்காங்க, இருசொல் பெயரிடும் முறை. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வகைப்பாட்டியலில் இந்த ஒவ்வொரு படிநிலை என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? வகைப்பாட்டியல் அப்படின்றது என்ன, உயிரினங்களை புதிதாக இனம் கண்டறிந்து வகைப்பாடு செஞ்சு பெயர் கொடுக்கறது தான் வகைப்பாட்டியல் அப்படின்னு சொல்கிறோம். அதில் மொத்தம் 4 படிநிலைகள் இருக்குது. பண்பறிதல், அந்த உயிரினத்தோடைய ஒட்டுமொத்த பண்புகளையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் பண்பறிதல். அடையாளம் காணல், கிடைக்கப்பட்ட அந்த பண்புகளின் அடிப்படையில் உயிரினங்களை நம்ம ஒப்பீட்டு செஞ்சு அதை புதிய உயிரினமா இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உயிரினமா அப்படின்றத அடையாளம் காண்றோம். வகைப்பாடு, இது புதிய உயிரினமாக இருந்துச்சு அப்படின்னா வகைப்பாட்டு பிரிவுகளுக்கு கீழே நம்ம சரியான இடத்துல வகைப்பாடு செய்கிறோம். பெயரிடுதல், இறுதியாக உலகம் முழுவதும் அறிகிற மாதிரியான ஒரு பெயரை அந்த உயிரினத்துக்கு நம்ம வைக்கிறோம். இதுதான் வகைப்பாட்டியல் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். சரிங்களா? இந்த முறையை நம்ம பின்பற்றி தான் இது வரைக்கும் எத்தனை உயிரினங்களை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கோம், 1.7 1.8 மில்லியன் உயிரினங்களை நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான பெயர்களை அதுக்கான பண்புகளை நம்ம எழுதி வச்சுருக்கோம். சரிங்களா? லட்சத்தில் சொல்லணும் அப்படின்னா 17 18 லட்சம் உயிரினங்களை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். புதுசாக ஒரு உயிரினத்தை கண்டுபிடிக்கிறது தான் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறது. இல்லை அப்படின்னா ஒரு உயிரினத்தை பற்றின தகவல்கள் வேணும் அப்படின்னா அந்த உயிரினத்தோடைய பண்பு அறிஞ்சிட்டு அதை அடையாளம் காணும் போதே நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. அப்போ இதுக்கு முன்னாடி பண்ணி வச்சிருக்கிறதால தான் உங்களால் அடையாளம் கண்டு புதிய உயிரினமா இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கிறதா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியுது. அப்போ வகைப்பாட்டியலில் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த இடத்துல கடைசியாக பெயரிடுதல், இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு பெயரை வைக்கணும். அது இருசொல் பெயரிடும் முறை தான் எல்லாருமே பயன்படுத்துவாங்க. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இருசொல் பெயரிடும் முறை, இதே மாதிரி வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னா முச்சொல் பெயரிடும் முறையும் இருக்குது. அதெல்லாம் பெருசாக பயன்படுத்துறது கிடையாது. எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பெயரிடும் முறை எது அப்படின்னா இருசொற் பெயரிடும் முறை. இந்த இருசொல் பெயரிடும் முறைக்கான அர்த்தம் என்ன, ஒரு உயிரினத்துக்கு 2 சொற்களை கொண்டு பெயரிடும் முறையை தான் நம்ம இருசொல் பெயரிடும் முறை அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். அதை தாங்க கொடுத்துருக்காங்க. ஒரு உயிரினத்துக்கு 2 சொற்களை கொண்டு பெயரிடும் முறை இருசொற் பெயரிடும் முறை எனப்படும். இப்போ எடுத்துக்காட்டாக சொல்கிறேன், மா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மாமரம் இருக்குல்லையே, அதுதான். அந்த மாவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு இருசொல் பெயரிடும் முறையில் மேஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சுருக்காங்க. அப்போது இந்த உயிரினத்துக்கு 2 சொற்களை வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இதை நம்ம இருசொல் பெயரிடும் முறை அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். முதல்ல இது யார் அறிமுகப்படுத்துதுன்னா கரோலஸ் லினேயஸ் அப்படின்ற அறிவியல் அறிஞர் தான் அதை முன்மொழிந்தார். அதை தான் நம்ம இப்போ எல்லாருமே பின்பற்றிக்கிட்டு இருப்போம். சரி, இந்த இருசொல் பெயரிடும் முறையில் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. ஒரு சில விதிமுறைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு உயிரினத்துக்கு 2 சொற்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அந்த முதல் சொல்லை நம்ம பேரினம் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த சொல்ல சிற்றினம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போது ஒரு இருசொல் பெயரிடும் முறையில்
முதல் பெயர் பேரின பெயரும் இரண்டாவது பெயர் சிற்றின பெயரும் இருக்கும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம இரு சொல் பெயரிடும் முறை அறிவியல் பெயர் அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிடுறோம். சரிங்களா? அடுத்து இதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல் விதி என்ன அப்படின்னா, பேரின பெயரின் முதல் எழுத்து பெரிய எழுத்தில் இருக்க வேண்டும். பொதுவாக வந்து இந்த ஆங்கில வார்த்தைகளை தான் வந்து பயன்படுத்துவாங்க. சரிங்களா? இப்போ மேஞ்சிஃபெரா இண்டிகா, சரிங்க, ஆங்கில வார்த்தையில் தான் மேஞ்சிஃபெரா இண்டிகா. ஓகேங்களா? இப்படி தான் வந்து ஆங்கிலத்தில் வந்து எழுதுவாங்க. ஆங்கிலத்தில் வந்து எழுதும்போது முதல் எழுத்து பேரின பெயரில் இது முதல் எழுத்து இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் வந்து எழுதுவாங்க. அதை தான் இங்கே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ தமிழில் வந்து கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர்லாம் கிடையாது, பெரிய எழுத்து சிறிய எழுத்துலாம் கிடையாது. ஆனால் ஆங்கிலத்தில் வந்து எழுதும்போது இந்த முதல் எழுத்து அப்படின்றது எப்படி இருக்கணும், பெரிய எழுத்தில் வந்து இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிறிய எழுத்தில் எப்போவுமே எழுதக்கூடாது. மற்றது எல்லாமே வந்து சிறிய எழுத்தில் தான் வந்து எழுதணும். அப்போ பேரின பெயரின் முதல் எழுத்து பெரிய எழுத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது விதி, சிற்றின பெயரின் முதல் எழுத்து சிறிய எழுத்தில் இருக்க வேண்டும். இப்போ சிற்றின பெயர் எழுதுகிறேன், இது சிற்றின பெயர் தானே. இப்போது இங்கே இருக்கக்கூடிய முதல் எழுத்து அப்படின்றது எப்படி இருக்கும், சிறிய எழுத்தில் வந்து இருக்கணும். அந்த இடத்துல நம்ம வந்து பெரிய எழுத்தில் வந்து இண்டிகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம எழுதக்கூடாது. ஓகேங்களா? இது தப்பு. அப்போ முதல் எழுத்து அப்படின்றது சிற்றினத்தை பொறுத்த வரைக்கும் சிறிய எழுத்தில் தான் இருக்கும், பேரினத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய எழுத்தில் தான் வந்து இருக்கணும். இது ரெண்டும் விதிகளையும் கண்டிப்பாக வந்து பின்பற்றணும். அடுத்ததாக மூன்றாவது, கைகளால் எழுதும்போது அடிக்கோடிட்டு காட்ட வேண்டும். இப்போ ஒரு அறிவியல் பெயரை நான் எழுதுகிறேன் அப்படின்னா அதை நான் என்ன பண்ணணும், அடிக்கோடிட்டு காமிக்கணும். ஸோ இந்த மாதிரி அடிக்கோடிட்டு காமிச்சேன் அப்படின்னா அது அறிவியல் பெயர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து மூன்றாவது விதி. நான்காவது, அச்சிடும் போது சாய்வான எழுத்துக்களை பயன்படுத்த வேண்டும். ஸோ இந்த மாதிரி நான் கம்ப்யூட்டரில் பிரிண்ட் பண்ணுறேன், இல்லை நான் புக்கில் வந்து அந்த பெயர்களை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதை நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி சாய்வாக நான் வந்து எழுதணும். இங்கே பாருங்கள், இது எப்படி எழுதியிருக்கேன், இது கொஞ்சம் சாய்வான எழுத்துக்களாக இருக்கு இல்லையா. ஸோ அப்போ அந்த மாதிரி சாய்வாக நான் வந்து எழுதணும். இது ஆங்கிலத்தில் இட்டாலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. அப்போது அறிவியல் பெயர்களை எழுதும்போது சாய்வான எழுத்தில் வந்து எழுதணும். எதுக்காக நம்ம சாய்வான எழுத்துக்களை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இந்த சாய்வான எழுத்துக்கள் அப்படின்றது வந்து லத்தீன் மொழியை வந்து குறிக்குது. சரிங்களா? இந்த மாதிரி எழுதும்போது அது லத்தீன். அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த பெயர்கள் எல்லாமே வந்து லத்தீனாக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. லத்தீன் மொழியை குறிக்கிறதுக்காக தான் நம்ம சாய்வான எழுத்துக்களை நம்ம அச்சிடுறோம். சரி, அடுத்த விதிமுறை என்ன அப்படின்னா, இந்த பெயருடைய இறுதியில் ஆசிரியர் பெயரை நம்ம வந்து குறிக்கணும். அந்த ஆசிரியர் பெயர் அப்படின்றது சுருக்கமான வடிவத்தில் வந்து இருக்கணும். இங்கே பாருங்கள், மேஞ்சிஃபெரா இண்டிகா லின் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கேன். இந்த லின் அப்படின்றதுக்கான அர்த்தம் வந்து லினேயஸ் அப்படின்ற அறிவியல் அறிஞர் வந்து கண்டுபிடிச்சார். அதனால் லினேயஸ் அப்படின்ற அறிவியல் அறிஞரோட பெயரை நான் கடைசியாக வந்து குறிப்பிட்டிருக்கேன். அதையும் சுருக்க எழுத்தில் வந்து நான் எழுதியிருக்கேன், லின் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கேன். இந்த மாதிரி எந்த அறிவியல் அறிஞர் வந்து அந்த உயிரினத்தை கண்டுபிடிச்சிருக்காரோ அவருடைய பெயரோட அந்த பெயரை இறுதியில் நம்ம எழுதணும், அது சுருக்கத்தில் எழுதணும். இதுதான் இருசொல் பெயரிடும் முறையோட விதிமுறைகள். அப்போ இருசொல் பெயரிடும் முறையை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு உயிரினத்துக்கு 2 சொற்களை வந்து குறிக்கணும். முதல் சொல் வந்து பேரின பெயர், இரண்டாவது சொல் வந்து சிற்றின பெயர். பேரின பெயரோட முதல் எழுத்து வந்து பெரிய எழுத்தில் இருக்கணும், சிற்றின பெயரோட முதல் எழுத்து சிறிய எழுத்தில் வந்து இருக்கணும். அதே மாதிரி கையால் எழுதும்போது எப்போவுமே அடிக்கோடு இட்டு காட்ட வேண்டும். அச்சிடும்போது சாய்வாக இருக்கணும். ஆசிரியரோட பெயரை இறுதியில் வந்து எழுதணும். ஸோ இது எல்லாமே இருசொல் பெயரிடும் முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அப்போது இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சில விஷயங்களை பல்வகை தன்மையில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வகைப்பாட்டியலில் இருசொல் பெயரிடும் முறை வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து நடத்தியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நடத்தினதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ அடுத்ததான் நம்ம வகைப்பாட்டு பிரிவுகளை பற்றி நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து வகைப்பாடு வந்து செய்கிறோம். இங்கே பாருங்கள், வகைப்பாட்டியலில் வந்து என்னென்னது, பண்பறியறது, அடையாளம் காணுதல், வகைப்பாடு செய்தல், பெயரிடுதல். இந்த பெயரிடுதலில் வந்து நம்ம இருசொல் பெயரிடும் முறையை பயன்படுத்துகிறோம். வகைப்பாடு வந்து நம்ம செய்கிறோம். வகைப்பாடு வந்து எப்படி செய்கிறோம் அப்படின்னா, ஒரு சரியான வகைப்பாட்டு பிரிவுக்கு கீழே தான் அந்த உயிரினங்களை நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கிறோம். என்னென்ன வகைப்பாட்டு பிரிவுகள் வந்து இருக்குது, அந்த ஒவ்வொரு வகைப்பாட்டு பிரிவுகளை பற்றி நம்ம இப்போ தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். வாங்க அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வகைப்பாட்டு பிரிவுகள். சரி, முதல்ல இதுக்கான அர்த்தத்தை நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். வகைப்பாடு என்பது ஒரு படிநிலை செயல்முறை அல்ல. நான் முன்னாடியே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். வகைப்பாடு அப்படின்றது நம்ம சரியான பிரிவுகளின் கீழே அந்த உயிரினங்களை வந்து வரிசைப்படுத்தணும். அப்போ தான் அதை நம்ம வகைப்பாடு செஞ்சு பிறகு தான் அதுக்கு பெயரை வந்து நம்ம கொடுக்க முடியும். அப்போ வகைப்பாடு பிரிவு அப்படின்றது ஒரு படிநிலை கிடையாது, அதில் பல படிநிலைகள் இருக்குது. நம்மளுடைய புத்தகத்தில் மொத்தம் எத்தனை படிநிலைகள் வந்து இருக்குது அப்படின்னா 7 படிநிலைகள் இருக்குது. அந்த 7 படிநிலைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இருக்கக்கூடியது வந்து என்னென்னா உலகம். இதுதான் உச்சபட்ச படிநிலை.
அதுக்கு அடுத்தபடியாக தொகுதி அல்லது பிரிவு, வகுப்பு, வரிசை, குடும்பம், பேரினம், சிற்றினம். இந்த மாதிரி மொத்தம் எத்தனை வகைப்பாட்டு பிரிவுகள் இருக்குது? 7 வகைப்பாட்டு பிரிவுகள் வந்து இருக்கு. அப்போ வகைப்பாடு அப்படின்றது ஒரு படிநிலை கிடையாது, மொத்தம் 7 படிநிலைகள் இருக்கு. இந்த ஒவ்வொரு படிநிலைகளையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு படிநிலைகளையும் பேர் வந்து வகைப்பாட்டு பிரிவு அப்படின்னு பேர். சரிங்களா? வகைப்பாட்டு பிரிவு. அப்போ வகைப்பாட்டு பிரிவு அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த வகைப்பாடில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படிநிலைக்கும் பேர் வகைப்பாட்டு பிரிவு அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிடலாம். மொத்தம் 7 வகைப்பாட்டு பிரிவுகள் இருக்குது. அந்த 7 வகைப்பாட்டு பிரிவுகளுடைய அந்த பெயர்களை கொடுத்துருக்கேன். உலகம் அப்படின்றது ஒரு வகைப்பாட்டு பிரிவு, தொகுதி அப்படின்றது ஒரு வகைப்பாட்டு பிரிவு, வகுப்பு அப்படின்றது ஒரு வகைப்பாட்டு பிரிவு. அதே மாதிரி தான் வரிசை, குடும்பம், பேரினம், சிற்றினம், இது எல்லாமே வந்து வகைப்பாட்டு பிரிவு தான். சரிங்களா? அடுத்ததா ஒவ்வொரு வகைப்பாட்டு பிரிவுகளும் ஒன்று சேர்ந்து வகைப்பாட்டு படிநிலையை தோற்றுவிக்கிறது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த எல்லா வகைப்பாட்டு பிரிவுகளும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுது? வகைப்பாட்டு படிநிலையை வந்து உருவாக்குது. வகைப்பாட்டு படிநிலை என்ன? ஒரு சரியான ஒரு ஒழுங்கான முறையில் வரிசைப்படுத்தப்பட்ட அமைப்புகளை தான் நம்ம படிநிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம குறிப்பிடுறோம். சரிங்களா? அப்போது ஒரு சரியான வரிசையில் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த வகைப்பாட்டு பிரிவுகளை வந்து வரிசைப்படுத்தி அடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இது எல்லாமே ஒன்று சேர்ந்து, இந்த வகைப்பாட்டு பிரிவுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உருவாக்கக்கூடியதை வகைப்பாட்டு படிநிலை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து ஒவ்வொரு படிநிலையும் அவற்றின் தரத்திற்கு ஏற்ப வரிசைப்படுத்தப்படுகிறது. ஸோ அதில் என்ன மாதிரியான உயிரினங்கள் இருக்குது, பண்புகள் என்ன, இதன் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட வரிசையில் வந்து வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும். அப்போ வகைப்பாட்டு பிரிவுகள்னால் என்ன அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக இரண்டாவதாக வகைப்பாட்டு படிநிலைனா என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அடுத்ததா ஒரு குறிப்பிட்ட வகைப்பாட்டு பிரிவை ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் உயிரினங்களின் குழு டாக்ஸான் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ டாக்ஸான் அப்படின்றது என்ன? வகைப்பாட்டு பிரிவுக்கு கீழே இருக்கக்கூடிய உயிரினங்களுடைய குழு. இப்போ குடும்பம் அப்படின்றது என்ன? ஒரு வகைப்பாட்டு பிரிவு. இந்த குடும்பம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாவரங்களில் நிறைய குழுக்கள் வந்து இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டா சொலானேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் இருக்குது. சொலானேசி. இப்போ இந்த சொலானேசி அப்படின்ற இந்த குடும்பத்துக்கு கீழே ஒரு குரூப் ஆஃப் தாவரங்கள் வந்து இருக்குது. இந்த சொலானேசி அப்படின்ற இதை நம்ம என்ன சொல்லலாம்? டாக்ஸான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ டாக்ஸான் அப்படின்றது என்ன? வகைப்பாட்டு பிரிவுக்கு கீழே வரக்கூடிய உயிரினங்களுடைய குழு. இப்போ இன்னொரு இது எடுத்துக்கலாம், மால்வேசி. சரிங்களா? மால்வேசி அப்படின்றதும் வந்து ஒரு தாவரத்தோடைய ஒரு குடும்பம் தான். இந்த மால்வேசி அப்படின்றதுல ஒரு குரூப் ஆஃப் தாவரங்கள் வந்து இருக்குது. அப்போ மால்வேசியை நம்ம ஒரு டாக்ஸான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ டாக்ஸான் அப்படின்றது என்ன? வகைப்பாட்டு பிரிவுக்கு கீழே வரக்கூடிய உயிரினங்களுடைய குழுக்களுக்கு பேர் தான் வந்து டாக்ஸான். இது ஒவ்வொருத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல நீங்கள் வகைப்பாட்டு பிரிவுகள்னால் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? வகைப்பாட்டு பிரிவுகள் அப்படின்றது வகைப்பாடு செய்யும்போது இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு படிநிலைகளையும் நம்ம வகைப்பாட்டு பிரிவுகள் அப்படின்னு சொல்கிறோம். மொத்தம் 7 படிநிலைகள் இருக்குது. அப்போ 7 வகைப்பாட்டு பிரிவுகள் வந்து இருக்குது. இந்த வகைப்பாட்டு பிரிவுகள் எல்லாமே வந்து அவற்றின் தரத்திற்கேற்ப சரியாக வந்து வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த மாதிரி வரிசைப்படுத்தப்பட்ட அந்த வகைப்பாட்டு பிரிவுகளை நம்ம வகைப்பாட்டு படிநிலைகள் அப்படின்னு சொல்கிறோம். அதை தாங்க கொடுத்துருக்காங்க. அனைத்து வகைப்பாட்டு பிரிவுகளும் சேர்ந்து ஒரு வகைப்பாட்டு படிநிலையை வந்து உருவாக்குகிறது. அடுத்து ஒரு வகைப்பாட்டு பிரிவுகளுக்கு கீழே நிறைய உயிரினங்களுடைய குழுக்கள் வந்து இருக்கும். அந்த உயிரினங்களுடைய குழுக்களை நம்ம டாக்ஸான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உலகம் அப்படின்றது ஒரு வகைப்பாட்டு பிரிவு. இந்த உலகத்துக்கு கீழே நிறைய உயிரினங்களுடைய குழுக்கள் வந்து இருக்குது. இப்போ மொனிரா அப்படின்ற ஒரு உயிரினங்களுடைய குழு இருக்குது அப்படின்னா அந்த மொனிராவை நம்ம டாக்ஸான் அப்படின்னு சொல்லலாம். தாவரங்கள் அப்படின்ற ஒரு குழு இருக்குது அப்படின்னா அந்த தாவரங்களை நம்ம டாக்ஸான் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் அனிமாலியா, விலங்குகள், அதை நம்ம ஒரு டாக்ஸான் அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஒரு வகைப்பாட்டு பிரிவு கீழே இருக்கக்கூடிய உயிரினங்களுடைய குழுக்களுக்கு பேர் தான் டாக்ஸான் அப்படின்னு சொல்கிறோம். பாலூட்டி இந்த இடத்துல எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. வகுப்பு. சரிங்களா? பாலூட்டி அப்படின்ற ஒரு வகுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய உயிரினங்களுடைய குழு. இதே வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பறவைகள் வந்து இருக்குது. அதே மாதிரி மீன்கள் வந்து வரும். ஸோ அது எல்லாமே தனித்தனியான ஒரு டாக்ஸான் தான். ஸோ அப்போ வகுப்பு அப்படின்றது வகைப்பாட்டு பிரிவு. இதுக்கு கீழே மீன்கள் இருக்குது அப்படின்னா அந்த மீன்கள் அப்படின்றது ஒரு டாக்ஸான். பறவைகள் வருது அப்படின்னா அந்த பறவைகள் அப்படின்றது ஒரு டாக்ஸான். அடுத்ததாக வந்து பாலூட்டிகள் வருது அப்படின்னா அது ஒரு டாக்ஸான். ஸோ இந்த மாதிரி வகைப்பாட்டு பிரிவுகளுக்கு கீழே வரக்கூடிய உயிரினங்களுடைய குழுக்களை நாம் டாக்ஸான் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதை எளிமையாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். தமிழில் வந்து ஏதாவது எளிமையாக இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருந்ததுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லைனை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, ஆங்கிலத்தில் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இதை நீங்கள் வந்து
தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். கிங் பாரமிசியம் கேர் ஒன்லி ஃபார் கிரீன் ஸ்பைருலினா. இதை நீங்கள் இந்த சென்டென்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸானமிக் ஹையரார்கி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போது கிங் பாரமிசியம் கேர்ஸ் ஒன்லி ஃபார் கிரீன் ஸ்பைருலினா. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், அந்த 7 டாக்ஸானமிக் கேட்டகரிஸையும் இங்கே நான் வந்து கொடுத்துருக்கேன், வகைப்பாட்டு பிரிவுகளையும் கொடுத்துருக்கேன். கே மீன்ஸ் இந்த இடத்துல கிங்டம், பி மீன்ஸ் ஃபைலம், சி ஃபார் கிளாஸ், ஓ மீன்ஸ் ஆர்டர், அடுத்து எஃப் ஃபேமிலி, ஜி ஃபார் ஜீனஸ், எஸ் ஃபார் ஸ்பீஷீஸ். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒருவேளை தமிழ் மீடியமாக இருந்தீங்க அப்படின்னா இதையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆங்கிலத்தில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிங்டம் அப்படின்னா உலகம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஃபைலம் அப்படின்னா தொகுதின்னு அர்த்தம். கிளாஸ் அப்படின்னா வகுப்பு, ஆர்டர் அப்படின்னா வரிசை, ஃபேமிலினா குடும்பம். இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். ஜீனஸ்னால் பேரினம், ஸ்பீஷீஸ்னால் சிற்றினம். அப்போ ஆங்கிலத்தில் நீங்கள் வந்து இந்த சென்டென்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை எழுதினீங்கனாலே தமிழ்லையும் இந்த வரிசைகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும். அதனால் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த சென்டென்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எளிமையாக வந்து உங்களால் எப்போவுமே மறக்க முடியாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். கிங் பாரமிசியம் கேர் ஒன்லி ஃபார் கிரீன் ஸ்பைருலினா. இந்த வேர்ட்ஸை, இந்த சென்டென்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வகைப்பாட்டு பிரிவுகளில் மொத்தம் 7 வகைப்பாட்டு பிரிவுகள் இருக்குது. இப்போ இந்த ஒவ்வொரு வகைப்பாட்டு பிரிவுகளை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, வாங்க அது என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது சிற்றினம். சிற்றினம் அப்படின்றது இங்கே பாருங்கள், இதுதான் சிற்றினம். வகைப்பாட்டு படிநிலைகளில் கடைசியாக இருக்கக்கூடியது இந்த சிற்றினம் தான். சரிங்களா? இந்த வகைப்பாட்டு படிநிலையோட அடிப்படை அலகு அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. வகைப்பாட்டியலின் அடிப்படை அலகு எது அப்படின்னா அந்த சிற்றினம் தான். சரிங்களா? இந்த சிற்றினம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு கீழே வரக்கூடிய உயிரினங்கள் வந்து இனப்பெருக்கம் செய்யக்கூடிய தகுதி அப்படின்றத வந்து பெற்றிருக்கும். ஒரே மாதிரியான பண்புகளை கொண்ட உயிரினங்கள், அதே உயிரினங்களுக்கு இடையில இனப்பெருக்கம் அப்படின்றது செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டு மனிதனை சொல்லலாம். மனிதனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட ஆண் பெண் இணைந்து இனப்பெருக்கம் அப்படின்றத வந்து செய்ய முடியும். ஸோ அப்போ மனிதன் அப்படின்றது ஒரு சிற்றினம். ஹோமோ சேஃபியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் வந்து குறிப்பிடுவாங்க. ஸோ ஹோமோ சேஃபியன்ஸ், சேஃபியன்ஸ் அப்படின்றது சிற்றினத்தை வந்து குறிக்குது. ஹோமோ அப்படின்றது பேரினத்தை வந்து குறிக்குது. அப்போ சிற்றினம் அப்படின்றது என்ன? அடிப்படை ஒற்றுமைகளை கொண்ட தனி உயிரினங்களின் குழுவாகும். மனிதன் அப்படின்றது ஒரு தனி உயிரினம். அதே மாதிரி புலி அப்படின்றது ஒரு தனி உயிரினம். சிங்கம் அப்படின்றது ஒரு தனி உயிரினம். இந்த மாதிரி ஒரு தனி உயிரினங்களை இப்போ சிங்கத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா சிங்கத்துக்கும் ஒரே மாதிரி பண்பு தான் இருக்கும். இப்போ ஒரு சிங்கம் இப்படி இருக்குது அப்படின்னா இன்னொரு சிங்கம் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப பிளாக் கலர்லேயோ இல்லை க்ரீன் கலர்லேயோ வந்து இருக்காது. ஸோ எல்லா பண்புகளும் ஒரே மாதிரியான நிறம், ஒரே மாதிரியான தோற்றத்தை கொண்டு வந்து காணப்படும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடிப்படை ஒற்றுமைகள், அடிப்படையாக அந்த உயிரினங்களுடைய ஒற்றுமைகள் வந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களுடைய குழுக்களை தான் நம்ம சிற்றினம் அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிடுறோம். சரிங்களா? வளமான சந்ததிகளை உருவாக்குவதற்கு இனப்பெருக்கம் செய்யும் திறன் கொண்டது. இந்த சிற்றினங்கள் வந்து ஒன்னோட ஒன்று இணைந்து இனப்பெருக்கம் அப்படின்றது செய்யும். இப்போ மனிதன் வந்து ஒரு சிற்றினம், மனிதனுக்குள்ளேயே அவன் வந்து இனப்பெருக்கம் அப்படின்றத வந்து செய்ய முடியும். ஸோ அதே மாதிரி சிற்றினத்தை நம்ம வகைப்பாட்டியலின் அடிப்படை அலகு அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிடலாம். இந்த இடத்துல வகைப்பாட்டு பிரிவுகளில் கடைசியாக இருக்கக்கூடியது சிற்றினம் தான். சரிங்களா? அடுத்ததாக பேரினம். பேரினம் அப்படின்றது சிற்றினங்களின் குழு பேரினம் என அழைக்கப்படுகிறது. ஒரே மாதிரியான பண்புகளை கொண்ட நெருங்கிய சிற்றினங்களுடைய குழுக்களை தான் நம்ம பேரினம் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு வந்து பேந்தேரா. பேந்தேரா அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு பேரினம். சரிங்களா? பேந்தேரா அப்படின்றது ஒரு பேரினம். ஸோ இந்த இடத்துல அம்புக்குறி போட்டிருக்கணும், நான் மறந்துட்டேன். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் நான் அம்புக்குறி போட்டு காமிக்கிறேன். பேந்தேரா அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பேரினம். இந்த பேரினத்துக்கு கீழே தான் சிங்கம் மற்றும் சிறுத்தை எல்லாமே வருது. சிங்கம் அப்படின்றது ஒரு வகையான சிற்றினம், சிறுத்தை அப்படின்றது ஒரு வகையான சிற்றினம். அதுக்கு ஆங்கிலத்தில் அறிவியல் பெயர் கொடுத்துருக்காங்க. பேந்தேரா லியோ. லியோ அப்படின்றது சிற்றினத்தை குறிக்குது. பேந்தேரா அப்படின்றது பேரினத்தை வந்து குறிக்குது. அதே மாதிரி தான் பேந்தேரா பார்டஸ். பார்டஸ் அப்படின்றது சிற்றினத்தை குறிக்குது. பேந்தேரா அப்படின்றது பேரினத்தை வந்து குறிக்குது. அப்போ சிங்கம், சிறுத்தை இது எல்லாமே வந்து சிற்றினங்கள். இது ஒரே மாதிரியான உருவமைப்பு, ஒரே மாதிரியான சில பண்புகளை கொண்டிருக்கிறதால, நெருங்கி இருக்கிறதால இது எல்லாத்தையும் ஒரே பேரினம் பேந்தேரா அப்படின்ற பேரினத்துக்கு கீழே வச்சுருக்கோம். அதே மாதிரி தான் சொலானம். சொலானம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பேரினம். இந்த சொலானம் அப்படின்ற பேரினத்துக்கு கீழே தான் உருளை, கத்தரி இது எல்லாமே வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ உருளை அப்படின்றது ஒரு சிற்றினம். சரிங்களா? அதே மாதிரி கத்தரி அப்படின்றது ஒரு சிற்றினம். இதோடைய பெயர்களை பாருங்கள். சொலானம் டியூபரோசம். சொலானம் அப்படின்றது பேரின பெயர், டியூபரோசம் அப்படின்றது சிற்றின பெயர். சொலானம் மெலாஞ்சினா. இதில் வந்து சொலானம் அப்படின்றது பேரின பெயர், மெலாஞ்சினா அப்படின்றது சிற்றின பெயர். ஸோ இந்த மாதிரி வந்து பேரினங்கள் அப்படின்றது என்ன? ஒரே மாதிரியான பண்புகளை கொண்ட நெருங்கிய தொடர்புடைய சிற்றினங்களுடைய குழுக்களை தான் நம்ம பேரினம் அப்படின்னு குறிப்பிடுறோம். அப்போ பேந்தேரா, சொலானம் இது எல்லாமே பேரினத்தை வந்து குறிக்குது. சரிங்களா? அடுத்ததாக குடும்பம்.
குடும்பம் அப்படின்றதுக்கான அர்த்தம் நெருங்கிய தொடர்புடைய பேரினங்களின் குழுக்களாகும். இப்போ எடுத்துக்காட்டு சொன்னால் புரியும். ஃபெலிடே அப்படின்றது வந்து ஒரு குடும்பம், சரிங்களா? இப்போ இந்த குடும்பத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு கீழே நெருங்கிய தொடர்புடைய பேரினங்களுடைய குழுக்கள் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா ஃபெலிஸ் அப்படின்றது வந்து ஒரு பேரினம். அடுத்து பேந்தேரா அப்படின்றது ஒரு பேரினம். இந்த ஃபெலிஸ்க்கு கீழே பூனைகள்லாம் வரும். பேந்தேராக்கு கீழே தான் சிங்கம், புலி, சிறுத்தை இது எல்லாமே வந்து வரும். அப்போ பேந்தேரா, ஃபெலிஸ் மாதிரியான பேரினங்கள் வந்து ஃபெலிடியே அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பத்துக்கு கீழே வருது. அடுத்து தாவரங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சொலானேசி அப்படின்ற ஒரு குடும்பத்தை நம்ம சொல்லலாம். இப்போ சொலானேசி அப்படின்றது ஒரு குடும்பம். இதுக்கு கீழே வந்து நிறைய பேரினங்கள் வருது. சொலானம், டாட்டுரா, பெட்டுனியா இது எல்லாமே வந்து பேரினங்கள். அப்போ நெருங்கிய தொடர்புடைய பேரினங்கள் எல்லாமே வந்து ஒரே குடும்பத்துக்கும் கீழே வந்து வருது. ஃபெலிடியே அப்படின்றது ஒரு குடும்பம், சொலானேசி அப்படின்றது ஒரு குடும்பம். ஃபெலிடியே குடும்பத்துக்கு கீழே ஃபெலிஸ், பேந்தேரா அப்படின்னு சொல்லக்கூடிய பேரினங்கள் வருது. சொலானேசி அப்படின்ற குடும்பத்துக்கு கீழே சொலானம், டாட்டுரா, பெட்டுனியா மாதிரியான குடும்பங்கள் வந்து வருது. இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெருங்கிய பேரினங்களுடைய குழுக்களை நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ குடும்பம்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்ததாக இருக்கக்கூடியது என்னென்னா வரிசை. வரிசை அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன? பல குடும்பங்களின் தொகுப்பு, நெருங்கிய தொடர்புடைய குடும்பங்களின் தொகுப்பை நம்ம வரிசை அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டு பாலிமோனியல்ஸ் அப்படின்னு சொல்கிறது தாவரங்களில் இருக்கக்கூடிய ஒரு வரிசை. இந்த வரிசைக்கு கீழே ஒரு சில நெருங்கிய தொடர்புடைய தாவர குடும்பங்கள் வரும். எடுத்துக்காட்டு கன்வால்வுலேசி அப்படின்றது ஒரு தாவர குடும்பம். சொலானேசி அப்படின்றது ஒரு தாவர குடும்பம். இந்த தாவர குடும்பங்கள் வந்து மலர் பண்புகளின் அடிப்படையில் வந்து இந்த பாலிமோனியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிசையில் வந்து அமைச்சிருக்காங்க. அதோடைய மலர் பண்புகள் எப்படி இருக்குது? கன்வால்வுலேசி, சொலானேசி இதோடைய மலர் பண்புகளின் அடிப்படையில் பாலிமோனியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிசைக்கு கீழே இந்த தாவர குடும்பங்களை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து கார்னிவோரா அப்படின்றது என்னென்னா ஒரு வரிசை. இந்த கார்னிவோரா அப்படின்ற வரிசைக்கு கீழே தான் ஃபெலிடியே, கெனடியே அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பங்கள் வந்து வருது, விலங்கின குடும்பங்கள். இப்போ ஃபெலிடியே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பூனை, சிங்கம், புலி அது இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், பூனை குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். கெனடியே அப்படின்னு சொல்கிறது என்னென்னா நாய் குடும்பம், சரிங்களா? அந்த நாய்கள் எல்லாமே வரக்கூடியது கெனடியே. ஸோ இது எல்லாத்தையும் கோரை பற்களின் அடிப்படையில் கார்னிவோரா அப்படின்னு சொல்லக்கூடிய வரிசைக்கு கீழே வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அப்போது இது எல்லாமே வந்து வரிசை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். நெருங்கிய தொடர்புடைய குடும்பங்கள் எல்லாமே எங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்கு? வரிசையின் கீழே வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து வகுப்பு. வகுப்பு அப்படின்றது தொடர்புடைய வரிசைகளின் தொகுப்பு வகுப்பு எனப்படும். ஸோ நெருங்கிய தொடர்புடைய வகுப்புகள் எல்லாத்தையும் வந்து வரிசைகள் எல்லாத்தையும் வகுப்பு அப்படின்ற இந்த வகைப்பாட்டு பிரிவு கீழே வந்து அமைச்சிருக்காங்க. எடுத்துக்காட்டு பாலூட்டி அப்படின்றது வந்து ஒரு வகுப்பு. இந்த பாலூட்டி வகுப்புக்கு கீழே நிறைய வரிசைகள் வந்து இருக்குது. எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா பிரைமேட்டா அப்படின்றது ஒரு வரிசை. அதுக்கடுத்து அந்த பிரைமேட்டா வரிசைக்கு கீழே தான் குரங்கு, கொரில்லா, கிப்பன் இது எல்லாமே வரும். கிப்பன் அப்படின்றது ஒரு வகையான குரங்கு மாதிரி தான் இருக்கும், மூக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கும், சரிங்களா? அடுத்து கார்னிவோரா அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு வரிசை. இதற்கு கீழே தான் வந்து புலி, பூனை, நாய் இது எல்லாமே வந்து வரும். அப்போ கார்னிவோரா, பிரைமேட்டா இந்த வரிசைகள் எல்லாமே பாலூட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வகுப்புக்கு கீழே வருது. ஸோ அப்போது ஒரு சில பண்புகளை கொண்ட நெருங்கிய தொடர்புடைய அந்த வரிசைகள் எல்லாமே பாலூட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகுப்புக்கு கீழே வருது. அப்போ வரிசைகள் எல்லாமே வகுப்புக்கு கீழே வந்து குழுக்களாக அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தாவரங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைகாட்டிலிடனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகுப்பு இருக்குது. இந்த டைகாட்டிலிடனே வகுப்புக்கு கீழே தான் சாப்பின்டேல்ஸ், பாலிமோனியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிசை வருது. சாப்பின்டேல்ஸ் அப்படின்றது வரிசை, பாலிமோனியல்ஸ் அப்படின்றது தாவரத்தோட வரிசை. அப்போ இந்த வரிசைகள் எல்லாமே வந்து இந்த வகுப்புக்கு கீழே வருது. அப்போது ஒரே மாதிரியான பண்புகளை கொண்ட நெருங்கிய பண்புகளை கொண்ட வரிசைகள் எல்லாமே வகுப்புகளுக்கு கீழே வந்து இடம்பெற்றிருக்கும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வகைப்பாட்டு பிரிவு வந்து தொகுதி அல்லது பிரிவு. இது என்ன அப்படின்றத பார்க்கலாம். தொகுதி அப்படின்றத பொதுவாக விலங்கினங்களுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. பிரிவு அப்படின்றது தாவரங்களுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. இந்த இடத்துல தொகுதி அல்லது பிரிவு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வகுப்புகளின் குழுக்கள் ஆகும். தொகுதியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நெருங்கிய தொடர்புடைய வகுப்புகள் வந்து இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டு ஆஞ்சியோஸ்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுதி வந்து இருக்குது. தொகுதி கிடையாது, பிரிவு. ஏன்னா ஆஞ்சியோஸ்பம்கள் எல்லாமே தாவரங்கள் அப்படின்றதால பிரிவுகள் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ இதுக்கு கீழே வந்து டைகாட்டிலிடனே, மோனோகாட்டிலிடனே அப்படின்னு சொல்லக்கூடிய வகுப்பு வந்து இருக்குது. மோனோகாட்டிலிடனே அப்படின்றது வகுப்பு, டைகாட்டிலிடனே அப்படின்றது வகுப்பு. ஸோ அப்போ வகுப்புகள் எல்லாமே வந்து பிரிவுகளுக்கு கீழே தாவரங்களில் வந்து இடம்பெற்றிருக்கு. கார்டேட்டா அப்படின்றது என்ன அப்படின்னா இது ஒரு தொகுதி, சரிங்களா? இது வந்து விலங்கு, ஒரு தொகுதி. அதுக்கு கீழே மீன்கள், ஊர்வன, பாலூட்டிகள் இது எல்லாமே வந்து வகுப்புகள், சரிங்களா? பாலூட்டின்றது வகுப்பு. அதுக்கு அடுத்து வந்து ஊர்வன அப்படின்றது வகுப்பு, மீன்கள் அப்படின்றது வகுப்பு. இது எல்லாமே கார்டேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய
தொகுதிக்கு கீழே வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து வகுப்புகள் எல்லாமே தொகுதி அல்லது பிரிவுகள் கீழே வந்து இடம்பெற்றிருக்கும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக உலகம், உச்சபட்ச படிநிலை அப்படின்னு சொல்லலாம். எல்லா தொகுதிகளையும் ஒன்றிணைக்கப்பட்டு உலகம் படிநிலை வைக்கப்பட்டுள்ளது. இப்போ விலங்குகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா தொகுதிகளும் எங்கே இருக்குது? உலகம் அப்படின்ற அந்த படிநிலைக்கு கீழே தான் இருக்குது. தாவரங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா பிரிவுகளும் வந்து அந்த உலகம் அப்படின்ற பிரிவுகளுக்கு கீழே தான் வந்து வைக்கப்பட்டிருக்கு. இது உச்சபட்ச படிநிலை ஆகும். எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா தாவர உலகம், விலங்கு உலகம். இப்போ தாவர உலகம் அப்படின்னா எல்லா தாவரங்களையும் உள்ளடக்கியது. விலங்கு உலகம் அப்படின்றது எல்லா விலங்குகளையும் உள்ளடக்கியது. இதே மாதிரி பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலகம் இருக்குது. அதில் எல்லா பூஞ்சைகளையும் உள்ளடக்கப்பட்டிருக்கும். புரோட்டிஸ்டா அப்படின்ற ஒரு உலகம் இருக்குது. மொனிரா அப்படின்ற உலகம் இருக்குது. மொனிரா அப்படின்ற உலகத்தில் வந்து ஒரு செல் பாக்டீரியாக்கள் எல்லாமே அதில் தான் வரும். ஒரு செல் யூகேரியாட்டிக் உயிரினங்கள் எல்லாமே புரோட்டிஸ்டாவுக்கு கீழே வரும். ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா உலகம். அப்போது ஒட்டுமொத்தமாக எத்தனை உலகங்கள் இருக்குது? 5 உலகங்கள் இருக்குது. ஸோ அந்த உலகங்களை பற்றிலாம் நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து படிப்பீங்க. எடுத்துக்காட்டாக தாவர உலகம், விலங்கு உலகத்தை நம்ம சொல்லலாம். இதுதான் வகைப்பாட்டு பிரிவுகள். அப்போ மொத்தம் 7 வகைப்பாட்டு பிரிவுகள் இருக்குது. சிற்றினத்திலிருந்து பேரினம் வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். உச்சபட்ச படிநிலை வந்து உலகம், இருக்கிறதுலே வந்து கடைசியாக இருக்கக்கூடியது சிற்றினம். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தாவரங்களில் வந்து நம்ம பிரிவுகள் அப்படின்ற இந்த படிநிலையை பயன்படுத்துவோம். விலங்குகளில் வந்து தொகுதி அப்படின்ற படிநிலையை வந்து நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இதுதான் வகைப்பாட்டு பிரிவுகள். அடுத்ததாக நமக்கு வந்து ஒரு சில உயிரினங்களுடைய வகைப்பாட்டு பிரிவுகளை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு 4 உயிரினங்களை மட்டும் கொடுத்துருக்காங்க. மனிதன், வீட்டு மா, கோதுமை. இதில் அந்த மா மற்றும் கோதுமை அப்படின்றது தாவரங்கள். மனிதன் மற்றும் அப்படின்றது விலங்குகள். சரி, இதோடைய பொது பெயர் வந்து கொடுத்துருக்காங்க. உயிரியல் பெயர் அல்லது அறிவியல் பெயர் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அறிவியல் பெயர் அது என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பேரினம், குடும்பம், வரிசை, வகுப்பு, தொகுதி அல்லது பிரிவு, அதுக்கு அடுத்து வந்து உலகம். அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ பார்த்த வகைப்பாட்டு பிரிவுகளில் என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளர் காலம் ரொம்ப முக்கியம். இதிலேருந்து நேரடியாக கூட கேள்விகள் வந்து கேட்பாங்க. அதனால் இதை நீங்கள் தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க. இப்போ மனிதனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவனுடைய அறிவியல் பெயர், உயிரியல் பெயர் என்ன? ஹோமோ சேஃபியன்ஸ். இதில் ஹோமோ அப்படின்றது எதை குறிக்குது? பேரின பெயரை வந்து குறிக்குது. சேப்பியன்ஸ் அப்படின்றது சிற்றின பெயரை வந்து குறிக்குது. அப்போ சிற்றினம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனிதன் வந்து சேஃபியன்ஸ். மனிதனுடைய பேரினம் என்ன? ஹோமோ. அப்போ அதை ரெண்டுத்தையும் சேர்த்து ஹோமோ சேஃபியன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். மனிதன் எந்த குடும்பத்தை சேர்ந்தான்? ஹோமினியே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன். அவனுடைய வரிசை வந்து பிரைமேட்டா. வகுப்பு வந்து மெமாலியா. மெமாலியா அப்படின்றத பாலூட்டிகள் அப்படின்னு சொல்லலாம். பாலூட்டிகள். சரிங்களா? பாலூட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகுப்பை வந்து சேர்ந்தவன். தொகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கார்டேட்டா. அதுக்கப்புறம் உலகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா விலங்குலகம். சரிங்களா? விலங்குலகம். அடுத்து வீட்டு வந்து அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. வீட்டு அறிவியல் பெயர் வந்து மஸ்கா டொமஸ்டிகா. இதில் மஸ்கா அப்படின்றது வந்து பேரின பெயர், டொமஸ்டிகா அப்படின்றது சிற்றின பெயர். மஸ்கான்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேரின பெயர். ஓகேங்களா? அடுத்து குடும்பம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மசிடியே. மசிடியே அப்படின்றது அந்த ஈயோட குடும்பம். சரிங்களா? அடுத்து வரிசை டிப்டிரா அப்படின்ற வரிசைக்கு கீழே வரும். பாலூட்டிகள் இன்செக்டா வகுப்பு வந்து இன்செக்டா. வகுப்பு என்னது? இன்செக்டா. அதுக்கடுத்து தொகுதி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்த்ரோபோடா அப்படின்ற தொகுதியை வந்து சேர்ந்தது. அதுக்கடுத்து உலகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா விலங்குலகம் தான் சரிங்களா? அடுத்து வந்து தாவரங்கள். தாவரங்களில் மா மற்றும் கோதுமையை கொடுத்துருக்காங்க. மாவோட அறிவியல் பெயர் வந்து மேஞ்சிஃபெரா இண்டிகா. இதில் மேஞ்சிஃபெரா அப்படின்றது பேரின பெயர், இண்டிகா சிற்றின பெயர். அடுத்து குடும்பம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அனகாட்டியேசி அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பத்தை வந்து சார்ந்தது மா. சாப்பின்டேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிசையை வந்து சார்ந்தது. டைகாட்டிலிடனே வகுப்பு ஆஞ்சியோஸ்பர்மே அப்படின்ற பிரிவை சார்ந்தது. ஓகேங்களா? தாவரங்களை பொறுத்த வரைக்கும் பிரிவு தான் சொல்லணும். அடுத்து உலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தாவர உலகம், தாவரம். கோதுமை அதோடைய அறிவியல் பெயர் ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம். பேரின பெயர் வந்து ஏஸ்டிவம். சிற்றின பெயர் வந்து பேரின பெயர் வந்து ட்ரிட்டிகம். சரிங்களா? இந்த இடத்துல தப்பாக கொடுத்துட்டா ட்ரிட்டிகம். ட்ரிட்டிகம் அப்படின்றது பேரின பெயர், ஏஸ்டிவம் அப்படின்றது சிற்றின பெயர். அடுத்து குடும்பம் வந்து போயேசி, வரிசை அப்படின்றது போயல்ஸ், வகுப்பு அப்படின்றது மோனோகாட்டிலிடனே, தொகுதி கிடையாது, பிரிவு அப்படின்றது ஆஞ்சியோஸ்பர்ம், உலகம் அப்படின்றது தாவர உலகம். ஸோ இதுதான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில எடுத்துக்காட்டுகள். அதோடைய வகைப்பாட்டு பிரிவுகளும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ மனிதனுடைய வகைப்பாட்டு அந்த அமைப்பு மா, கோதுமை, இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட இந்த பாடம் வந்து முடியுது. இந்த பாடத்தில் நடத்தினது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பாடத்துக்கான அந்த லெக்சர் பிடிஎஃப்பை வந்து நம்மளுடைய டெலகிராம் அண்டு வாட்ஸ்அப் சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கு. அண்ட் நம்மளுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்லேயும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்.
அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பாடத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு லெக்சர்ஸில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.